ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு நம்ம முக்கியமாக எது செய்கிறோமோ இல்லையோ மோதகம் கண்டிப்பாக செய்யணும். அதாவது கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக செய்யணும். அதனால் நம்ம எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக கடையில் விற்கிற பச்சரிசி மாவை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய பேர் இந்த மாவில் செய்ய வரல, கல் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அரிசி ஊற வச்சு காய வச்சு செய்ய வராது இல்லைங்களா, அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவில் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெடிமேட் பேக்கெட் அணில் மாவு இருக்கு இல்லைங்களா, புட்டு மாவு, அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இளம் சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த அரிசி மாவு நல்லா கிண்டி விட்டு கலரி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ மாவு நல்லாவே வறுத்து வந்துருச்சு. ஒரு பக்கம் எள்ளு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக சிம்மில் வச்சு அதையும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நுணுக்கிட்டு புடச்சிங்கன்னா முன்னாடி கருப்பு தோல் வந்துடும். அது ஒரு பக்கம் நம்ம வறுத்துக்கிறோம். இந்த பக்கம் வறுத்த மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு தேவையே இல்லை. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விடுங்க. ரொம்ப மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கிண்டி கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி அந்த சப்பாத்தி மாவு பதம் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்தாக்கா சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. நான் தேவையளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஆறின பிறகு நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எள்ளு சூப்பராக நம்மளுக்கு வறுத்து வந்துருச்சு. அது அந்த எள்ளை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி நுமிட்டி விட்டுட்டு ஊற்றிட்டாக்கா கருப்பு தோல் போயிடும். அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு வெல்லமும் 2 ஏலக்காவும் வாசனைக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எள்ளு பிடிக்குன்னா எள்ளு செஞ்சுக்கோங்க, வேர்க்கடலை பிடிக்குன்னா வேர்க்கடலை செஞ்சுக்கோங்க. நான் வேர்க்கடலையும் செஞ்சுருக்கேன். வேர்க்கடலையும் சேம் வறுத்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வெல்லம் ஏலக்காய் போட்டு ரெண்டுமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப மழை அரைச்சாதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பச்சரிசி மாவு சூப்பராக ஆறி வந்துருச்சு. ரெடிமேட் பச்சரிசி மாவு தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாவு வாங்கினாக்கா அந்த அச்சு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அழகாக சூப்பராக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து அழகாக தட்டிட்டு இந்த அச்சில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயிலோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிடுங்க. உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டின மாவை எடுத்து வச்சு உங்களுக்கு எந்த பூரணம், எள்ளு பூரணமோ இல்லைனா வேர்க்கடலை பூரணமோ எது வேணுமோ அதை வச்சுட்டு ரெண்டுத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அழகான ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை நல்லாவே வந்துடும். சின்ன குழந்தைங்க கூட செஞ்சுருவாங்க. எங்கள் வீட்டில் பசங்க தான் அது எப்பயுமே ரெடி பண்ணுவாங்க. நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அவங்க தான் எனக்கு கொழுக்கட்டையே பிடிச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அணில் பச்சரிசி மாவை வச்சு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் விநாயகருக்கு நம்ம சூப்பராக ஒரு கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இப்போ இட்லி குண்டானில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயிலோ இல்லை நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தாங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக கொழுக்கட்டை வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையாமல் வீரல் விடாமல் சூப்பராக செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தது எள்ளு கொழுக்கட்டை, இது வந்து வேர்க்கடலை கொழுக்கட்டை. மொத்தமாக வச்சுட்டிங்கன்னா மேலே வச்சுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். ஒரு 5 6 வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் சூப்பராக உடையாமல் வரும். உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை கூட உடையவே இல்லை. பார்க்கவே எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. நம்ம நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதால செம்மையாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள். நம்மளுக்கு பூரணமும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.